அலுவலகத்துல தான் எழுதி வச்சிருந்த செக்க அழகிய நம்பி திருடிட்டதா பூர்ணா அழகிய நம்பி மேல குற்றம் சாட்டுறா. அதை விசாரிக்க வந்த பிரம்மநாயகமும் அழகிய நம்பிக்கு ஆதரவா பேசல. இதனால அழகிய நம்பி மனம் உடைஞ்சு போறான். அவன் ஏற்கனவே லில்லியோடையும் மேரியோடையும் போட்டிருந்த திட்டப்படி இலங்கையோட மலைப்பகுதிகளை சுற்றி பார்க்க போகணும்னு நினைக்கிறான். அப்பதான் மனசு கொஞ்சம் சாந்தமடையும்னு தோணுது அவனுக்கு. பிரம்மநாயகத்துக்கிட்டையும் நான் வெளியே சில நாட்கள் சுத்தி பார்க்க விரும்புறேன்னு சொல்றான். அவரும் ஒத்துக்கிறாரு. அவன் அங்கிருந்து கிளம்பி போறான். அப்படி போனப்போ இலங்கையோட மலை நாட்டில் தமிழ்நாட்டில இருந்து கூலிக்கு வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை பார்க்குறவங்கள பார்க்குறான். அப்படி அதை பார்க்கும்போது இவங்கெல்லாம் நம்ம நாட்டிலே இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா நம்ம நாடு எவ்வளவோ முன்னுக்கு வந்திருக்குமேன்னு நினைக்கிறான். பல இடங்களை சுற்றி பார்த்துட்டு கடைசியாக அவங்க அனுராதபுரத்துக்கு வர்றாங்க. அங்கே வந்ததும் டிரைவர்கிட்ட சொல்லி ஒரு கடையிலேருந்து தமிழ் பத்திரிகைகள் வாங்குறான் அழகிய நம்பி. அந்த பத்திரிகையை பிரித்து படித்தப்போ அவனை அதிர வைக்கிற ஒரு செய்தி அதில் இருந்தது. இந்த நிகழ்வோட தான் முந்தின பகுதி முடிவடைஞ்சுது. தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். திரு நா. பார்த்தசாரதி அவர்கள் எழுதிய பிறந்த மண் எனும் நாவலை வாசிச்சுட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நாம 23 அத்தியாயங்கள் வாசிச்சிருக்கோம். தொடர்ச்சியை இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 24 திடுக்கிடும் செய்தி. பிரம்மநாயகம் வருமான வரி, விற்பனை வரி, இது தவிர வியாபாரத்துறைகளில் செய்திருந்த பல மோசடிகளை பற்றியும் பூர்ணா போலீஸ்கிட்ட காட்டி கொடுத்துட்டா. அதனால அவரு ஆத்திரத்தில் வெறி கொண்டு பூர்ணாவை குத்தி கொலை செய்துட்டாரு. பத்திரிகையில் வெளிவந்திருந்த இந்த செய்தியை விவரமா படிக்கிற அளவுக்கு அழகிய நம்பிக்கை பொறுமை இல்லை. அங்கொன்னு இங்கொன்னுமா பார்த்து என்ன நடந்திருக்குங்கிறத சுருக்கமா அனுமானிச்சுக்கிட்டான். அதையே மற்றவங்க கிட்டையும் சொன்னான். அவங்க போய்கிட்டு இருந்த கார் நகர எல்லையை கடந்து அனுராதபுரத்தோட அடர்ந்த பெருங்காடுகளுக்கு நடுவில் போய்கிட்டு இருந்தது. அழகிய நம்பியோட மனசு காரோட சக்கரத்தை காட்டிலும் வேகமா பறந்துகிட்டு இருந்தது. வியாபாரத்துறையில சூழ்ச்சியும் மோசடிகளும் செய்து முன்னுக்கு வர்றவங்க இப்படித்தான் எதையாவது செய்து எதுலையாவது அகப்பட்டுக்கிறாங்க. திடீர்னு இப்படி சொன்னா மேரி. அதை கேட்ட லில்லி, அந்த தத்துவம் எல்லாம் இருக்கட்டும், இப்போ இவர் என்ன செய்வாரு? அந்த மோசக்கார வியாபாரியை நம்பி கடல் கடந்து இவர் வந்திருக்காரு. இப்போ இவர் தானே மோசம் போயிட்டாரு. இவருக்கு இப்போ இங்க வேற நல்ல ஏதாவது வேலை தேடணும் அப்படின்னு அனுதாபத்தோட சொன்னா லில்லி. அழகிய நம்பி அதை கேட்டு ஒன்றும் பேசாம சில மாதிரி சமைஞ்சு போய் உட்கார்ந்துருந்தான். அவனோட மனசு பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருந்தது. இந்த முடிவு அவன் எதிர்பார்த்ததுதான். சபாரத்னம் அன்னைக்கு குறிப்பா அவங்கிட்ட சொல்லியிருந்த உண்மையிலிருந்து என்னைக்காவது ஒரு நாள் பிரம்மநாயகத்துக்கும் அவருடைய வியாபாரத்துக்கும் இந்த மாதிரி ஒரு கதி ஏற்படும்னு அவன் ஏற்கனவே நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அது இவ்வளவு சீக்கிரத்தில் நடக்கும்னு அவன் கனவுல கூட நினைக்கல. மறுபடியும் சந்தேகத்தோட பத்திரிகையை பிரித்து பார்த்தான் அழகிய நம்பி. அந்த கொலை கடைக்குள்ளேயே நடந்திருக்கிறதால கடையோட எல்லைக்கு உட்பட்ட எல்லா இடங்களையும் பூட்டி போலீஸார் சீல் வச்சிருந்தாங்கன்னு பத்திரிகையில் போட்டிருந்தாங்க. ஜெயில் கதவுகளுக்குள்ள விலங்கு பூட்டின கைகளோட பிரம்மநாயகம் நிற்கிறத மானசீகமாக கற்பனை செய்து பார்த்தான் அழகிய நம்பி. அப்போ லில்லி அவகிட்ட, மிஸ்டர் நம்பி, நீங்கள் எதை நினச்சும் வருத்தப்பட வேண்டாம். அந்த கடையோட உங்களுக்கு இருந்த தொடர்பு இந்த வினாடியோட விட்டு போயிருச்சுன்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. அப்பாவுக்கு எத்தனையோ பெரிய கம்பெனிகளில் செல்வாக்குள்ள நண்பர்கள் இருக்காங்க. உங்களுக்கு அவர் மூலமாக ஒரு நல்ல வேலை ஏற்பாடு செய்து தர சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டும் கூட அழகிய நம்பியோட முகபாவத்தில் எந்த மாறுதலும் ஏற்படலை. அதை அவன் விரும்புகிறானா இல்லையாங்கிறத கூட லில்லியால் புரிஞ்சுக்க முடியல. அவன் நீண்ட நேரமாக பேசாமல் மலைச்சு போய் உட்கார்ந்துருந்தது அந்த 2 பெண்களுடைய மனசுலையும் சொல்ல முடியாத வேதனையை உண்டாக்குச்சு. என்ன ஆச்சு? உங்களுக்கு எங்கள் மேலே கோபமா? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவனுடைய தோளை செல்லமாக தடவிக்கிட்டே சின்ன குழந்தை போல கேட்டா மேரி. அவன் சொன்னதை கேட்டு அழகிய நம்பி மெல்ல சிரிச்சுக்கிட்டான். நான் என்னுடைய துன்பங்களையும் துரதிருஷ்டங்களையும் நினச்சி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிறந்த நாட்டில் பிழைக்க வழி இல்லாமல் இங்கே வந்தா, இங்கே நான் வந்த வேளையில் பார்த்தா இதெல்லாம் நடக்கணும். உங்கள் மேலெல்லாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை அப்படின்னு மேரியையும் லில்லியையும் பார்த்து சொன்னான் அவன். அப்போது காரை ஓட்டிக்கிட்டு இருந்த டிரைவர், ஐயா வீணா வருத்தப்படாதீங்க,
நீங்க இந்த சமயத்துல எங்க கூட இப்படி பிரயாணம் புறப்பட்டு வந்தது ரொம்ப நல்லதா போச்சு. அங்க இருந்திருந்தா மோசடி, கொலை இதுக்காக நடைபெற வழக்குகள்ல நீங்களும் சிக்கிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு ஆறுதலா சொன்னான் அவன். இனிமேலும் அந்த கடையையோ அதோட முதலாளியையோ அதுல இருந்தவங்களையோ உங்களுக்கு தெரிஞ்சதாவே வெளியில காட்டிக்காதீங்க. பேசாம எங்க வீட்ல வந்து தங்கியிருங்க. இன்னும் ஒரு வாரத்துல அப்பா கிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு அருமையான வேலையை தேடிடலாம் அப்படின்னு லில்லி மறுபடியும் தான் சொன்னதையே வற்புறுத்தி சொன்னா. அழகிய நம்பி மனமுடைஞ்சு போயிடக்கூடாதேங்கிறதுக்காகத்தான் அந்த பொண்ணு திரும்ப திரும்ப அதை சொல்லிக்கிட்டு இருந்தா. அதை கேட்ட அழகிய நம்பி, மேரி, லில்லி, நீங்க 2 பேரும் என் மேல வச்சிருக்கிற அன்புக்கு நான் காலம் முழுசும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எனக்காக நீங்க உங்க அப்பா கிட்ட சொல்லி எந்த வேலையையும் தேட முயற்சி பண்ணக்கூடாது. இனி நான் என்ன வேலையை செய்யணுங்கிறத நானே தீர்மானம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். என்ன செய்ய போறீங்களா அப்படின்னு கேட்டா லில்லி. தயவு செய்து நீங்க 2 பேரும் என்ன மன்னிக்கணும். அது என்ன வேலைன்னு இப்போ உங்ககிட்ட சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனா இந்த எண்ணம் என் மனசுல உண்டாகிறதுக்கு உங்க கூட நான் மலையகத்துக்கு வந்த இந்த பிரயாணம் தான் காரணம். அதை மட்டும் என்னால அழுத்தமா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. உடனே மேரி, நீங்க சொல்ல விரும்பலைன்னா நாங்க வற்புறுத்த மாட்டோம். உங்களுக்கு விருப்பம் இருக்குமானா இதை விட வசதியான நல்ல சம்பளம் உள்ள ஒரு வேலைய அப்பா மூலமா தேடிக்கலாங்கிறதுக்காகத்தான் சொன்னோம் அப்படின்னு சொன்னான். இல்ல இல்ல, அது வேண்டாம் அப்படின்னு திரும்ப திரும்ப மறுத்தான் அவன். அப்போ அவனுடைய குரல்ல தவிர்க்க முடியாத உறுதி தெரிஞ்சுது. அப்போ நீங்க இனிமே எங்க வீட்டுக்கு கூட வரமாட்டீங்களா அப்படின்னு கேட்டா மேரி. இந்த கேள்வியை கேட்டதும் தன்னுடைய சொந்த சோகங்கள் எல்லாத்தையும் மறந்து கலகலன்னு சிரிச்சிட்டான் அழகிய நம்பி. ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா மேரி. ஒன்றும் இல்லை, கள்ளங்கபடம் இல்லாத உங்க மனசை நினச்சிக்கிட்டேன், சிரிப்பு வந்தது. எங்கேயோ தற்செயலாக சந்திச்சு பழகுன ஒரு தமிழ்நாட்டு இளைஞனுக்கு உங்ககிட்ட இருந்து இவ்வளவு அனுதாபம் கிடைக்கிறத நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு பெருமிதம் உண்டாகுது. இப்படி அழகிய நம்பி சொன்னதை கேட்டதும் அந்த பெண்கள் 2 பேரும் தலையை குனிஞ்சுக்கிட்டு சிரிச்சாங்க. அவங்க பிரயாணம் தொடங்கின 8வது நாள் சாயந்தரம் இருட்டுற சமயத்துக்கு அவங்க கொழும்பு அடைஞ்சாங்க. பிரம்மநாயகத்தோட கடை இருந்த தெருவழியே தான் டிரைவர் காரை ஓட்டிக்கிட்டு போனான். கடையை நெருங்கினப்போ அவனுடைய இதயம் படபடன்னு வேகமா அடிச்சுது. ஒரு வினாடி கார் அந்த இடத்துல வேகத்தை குறைச்சு நிறுத்துமாறு அவன் டிரைவர்கிட்ட சொன்னான். கார் நின்னுது. வெக்கத்தோடையும் பயத்தோடையும் தலையை வெளியே நீட்டி எட்டி பார்த்தான். அந்த தெருவில் அப்ப நின்றுகிட்டு இருந்த அத்தனை பேரும் தன்னையே பார்க்குற மாதிரி அவனுடைய மனசுல ஒரு பிரம்மம் உண்டாச்சு. சாதாரணமா அந்த சாயங்கால நேரத்துல அந்த கடை வாசல் திருவிழா கூட்டமா இருக்கும். அன்னைக்கு மயான பூமி போல கலகலப்பில்லாம இருண்டு காணப்பட்டது. கடையும் பூட்டப்பட்டிருந்தது. கொலை நடந்த இடங்கிறதுக்காக காவலுக்கு போலீஸ்காரங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. முதலா கப்பல்ல வந்து இறங்கி பிரம்மநாயகத்தோட அவரை பின்பற்றி அந்த கடைக்குள்ள காலடி வச்சப்போ எவ்வளவு நம்பிக்கைகளை தன்னுடைய மனசுல உண்டாக்கிக்கிட்டான் அவன். தன்னையும் தன் குடும்பத்தோட கடல் கடந்த ஏழ்மையையும் அந்த கடை போக்கிற போகுதுன்னு எவ்வளவு பெருமையா நினைச்சிருந்தான். 4-5 வருஷங்கள் ஊரை மறந்து, பிறந்த மண்ணை மறந்து, பெத்தவளையும் உடன் பிறந்தவளையும் மறந்து ஊழியம் செய்தா சில 1000 ரூபாய்களை திரட்டிக்கிட்டு தாயகம் திரும்பி போகலான்னு கனவு கண்டானே அவன். ஆனா இப்போ கார்ல இருந்து தலையை நீட்டி அந்த கடையோட இருண்ட முகப்பை பார்க்கும்போது அவனுடைய உள்ளத்துல என்ன உணர்ச்சி உண்டாச்சு தெரியுமா? உலகத்திலேயே மிக மட்டமான அருவருக்கத்தக்க ஒரு பொருளை யாரோ தன்னை வற்புறுத்தி பார்க்க சொன்ன மாதிரி இருந்தது அவனுக்கு. தலையை உடனே உள்ளே இழுத்துக்கிட்டு டிரைவர்கிட்ட காரை செலுத்துமாறு சொன்னான். கார் புறப்பட்டது. கடைக்குள்ள உங்க பெட்டி, படுக்கை, வேறு பொருட்கள் ஏதாவது அகப்பட்டிருக்கா அப்படின்னு மேரி கேட்டா. இல்ல, அப்படி ஒன்றும் அதிகமான பொருட்களை இந்த நாட்டுக்கு வரும்போது நான் கொண்டு வரல. இப்போ உங்க கூட வர்ற பிரயாணத்துக்குன்னு நான் கொண்டு வந்த சூட்கேஸில் இருந்த துணிமணிகளை அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. கார் வெள்ளவத்தையில் உள்ள அவங்க பங்களாவை நோக்கி போச்சு. எனக்கு இப்போ உடனே சபாரத்னத்தை பார்க்கணும். என்னை பம்பலப்பிட்டியால இருக்கிற சபாரத்னத்தோட வீட்டில் கொண்டு போய் விட்டா நல்லது அப்படின்னு அழகிய நம்பி சொன்னான். அதை கேட்ட லில்லி, நாம எல்லாரும் முதல்ல நம்முடைய வீட்டுக்கே போகலாம். அங்க போய் டிரைவர்கிட்ட சபாரத்னத்தோட முகவரியை சொல்லி அனுப்பி கார்ல அவரை கூட்டிட்டு வர செய்யலாமே அப்படின்னு சொன்னான். அழகிய நம்பிக்கை அந்த யோசனை சரின்னு தோணுச்சு. பாவம், சபாரத்னத்துக்கு வேலை போயிருக்கும். அவருக்கு மட்டுமா, கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அத்தனை ஆட்களுக்கும், சமையல்கார சோமு உட்பட எல்லாருக்கும் வேலை போயிருக்கும்.
நிர்வாகத்தோட மோசடிகளால ஒரு பெரிய வியாபார நிறுவனம் கவிழ்ந்துட்டா எத்தனை பேர் நடுத்தெருவில் நிற்க வேண்டியிருக்கு அப்படின்னு அழகிய நம்பி யோசிச்சான். பிரம்மநாயகம் கொலை பண்ற அளவுக்கு பூர்ணா மேல எப்படி ஆத்திரம் அடைஞ்சாரு? பூர்ணாவும் அவர்கிட்ட அப்படி மாட்டிக்கிற அளவுக்கு ஏமாளியாவா இருந்தா? பிரம்மநாயகம் இனி என்ன ஆவாரு? அவருடைய மோசடி குற்றங்களுக்கும் கொலை குற்றங்களுக்கும் என்ன தண்டனை அவருக்கு கிடைக்கும்? கடை இனிமே என்ன ஆகும்? வியாபாரம் என்ன ஆகும்? அப்படிங்கிறத பத்தி அழகிய நம்பி அதிகம் சிந்திச்சு மூளையை குழப்பிக்கிட்டு இருக்கல. அந்த கடை மூலமா தனக்கு கிடைச்ச சபாரத்னங்கிற உண்மையான நண்பன்கிட்ட சில மணி நேரம் அமைதியா கலந்து ஆலோசிக்கணும்னு ஆசைப்பட்டான் அவன். கார் பங்களாவோட வாசலை அடைஞ்சதும் முன்புறத்துல சாய்வு நாற்காலிகளில் உட்கார்ந்திருந்த ஓட் ஹவுஸும் திருமதி ஓட் ஹவுஸும் சின்ன குழந்தைகளை போல துள்ளி குதிச்சு ஓடி வந்தாங்க. முகம் மலர சிரிச்சு கை குலுக்குனாங்க. லில்லி தான் அப்பாவை அம்மாவையும் ஒரு ஓரமா கூட்டிக்கிட்டு போய் ஏதோ சொன்னான். அதை கேட்டதும் அவங்க 2 பேருடைய முகத்திலையும் இருந்த மலர்ச்சி மறைஞ்சுது. அவங்க அழகிய நம்பிக்கை பக்கத்துல வந்தாங்க. நீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல இப்படி ஒரு விபரீதம் நடந்து கடையை மூடிட்டாங்களாமே. இப்பதான் லில்லி எல்லா விவரத்தையும் சொன்னான். 2-3 நாட்களா எல்லா பத்திரிகைகளிலையும் இதே பேச்சுதான். ஆனா அதே கடையில தான் நீங்க வேலை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. லில்லி சொன்ன பிறகு இப்பதான் தெரியுது. உங்களுக்கு என் மனமார்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு சொன்னாரு ஓட் ஹவுஸ். பரவாயில்ல, அதை பத்தி நான் அதிக வருத்தம் அடையல அப்படின்னு அழகிய நம்பி அவருக்கு பதில் சொன்னான். டிரைவர்கிட்ட உங்க நண்பரோட முகவரியை சொல்லி அனுப்புங்க, போய் அழைச்சிட்டு வரட்டும் அப்படின்னு ஞாபகப்படுத்தினா மேரி. அழகிய நம்பி டிரைவர்கிட்ட போய் சபாரத்னம் குடியிருக்கிற தெருவோட பெயரை சொல்லி அடையாளமும் சொன்னான். 20 நிமிஷங்கள்ல கூட்டிட்டு வந்துடுறேன் ஐயா, நீங்க உள்ள பேசிக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் புறப்பட்டு போனான். பிஸ்கட்டும் தேநீரும் கொடுத்து ஓட்டோ தம்பதிகள் அவனை உபசரிச்சாங்க. மாறி மாறி ஆறுதல் சொன்னாங்க. அவங்க ஆறுதலையும் அனுதாபத்தையும் சொல்றதை விட சொல்லாம இருந்தா தன்னுடைய மனசு கலங்காம அமைதியா இருக்கும்னு அழகிய நம்பிக்கை தோணுச்சு. சபாரத்னம் வர்ற நேரத்தை அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருந்தான் அவன். அத்தியாயம் 25 தீர்மானம். சபாரத்னத்தை சொன்னபடி கூட்டிட்டு வந்து விட்டுட்டான் டிரைவர். வேலை போயிருச்சேங்கிற கவலையோ வருத்தமோ சபாரத்னத்தோட முகத்துல தெரியல. வழக்கம் போல புன்னகையோட என்ன பிரயாணமெல்லாம் சௌகரியமா இருந்ததா அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவனுக்கு முன்னால வந்து நின்னான் சபாரத்னம். சௌரியந்தான் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. மேரி சபாரத்னத்தை உட்கார சொல்லி அவனுக்கும் தேநீர் கொண்டு வந்து கொடுத்தா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், அதுக்காகத்தான் உங்களை சந்திக்க விரும்பினேன் அப்படின்னு அழகிய நம்பி சபாரத்னத்தோட முகத்தை ஏறிட்டு பார்த்துக்கிட்டே சொன்னான். அதுக்கு என்ன, பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான் சபாரத்னம். இனிமே பேச என்ன இருக்கு அப்படின்னு சிரிக்கிற மாதிரி இருந்தது அவன் சிரிக்கிற விதம். நீங்க 2 பேரும் மாடி அறைக்கு போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா மேரி. அழகிய நம்பியும் சபாரத்னத்தை கூட்டிக்கிட்டு மாடி அறைக்கு போனான். கடல் காற்று வீசுற அந்த மாடி அறையோட ரம்மியமான சூழ்நிலையில ஒரு வினாடி என்ன பேசுறது யார் பேசுறதுன்னு புரியாம 2 பேருமே திகைச்சு போய் உட்கார்ந்துருந்தாங்க. சபாரத்னம், என்ன நடந்தது, எனக்கு விவரமா சொல்லுங்க. அவளை கண்டாலே பயந்து சாகிற மனுஷர் கொலை செய்யற அளவுக்கு எப்படி துணிஞ்சாரு அப்படின்னு கேட்டான் அழகிய நம்பி. அழகிய நம்பி, இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, நீங்க புறப்படுறதுக்கு முந்தின நாள் மத்தியானம் உங்க அறைக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டார் சபாரத்னம். பூர்ணாவுக்கும் பிரம்மநாயகத்துக்கும் உள்ளூர விரோதம் இருக்குன்னு குறிப்பா சொன்னீங்க அப்படின்னு பதில் சொன்னா அழகிய நம்பி. ஆமா, அந்த விரோதம் திடீர்னு முத்தி போயிருச்சு. அவங்க 2 பேருக்கும் உங்க விஷயமா தான் தகராறும் விவாதமும் ஏற்பட்டிருக்கும் போல இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கடை கிடையாதுன்னாலும் பூர்ணாவை பிரம்மநாயகம் வர சொல்லியிருக்காரு. அவளும் வந்திருக்கா. அலுவலக அறைக்குள்ள ரொம்ப நேரம் 2 பேருக்கும் பலமான விவாதமும் சத்தமும் ஏற்பட்டிருக்கு. அது வரைக்கும் என்னைக்கும் பேசிக்காத வகையில திட்டியும் வைதும் சத்தம் போட்டு பேசிக்கிட்டாங்களாம். அதுக்கு காரணம் உங்களை பற்றின பிரச்சனையில இருக்கிற கருத்து வேறுபாடு தானா. இதை சமையல்கார சோமுகிட்ட கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மறுநாள் திங்கட்கிழமை வழக்கம் போல கடையில வேலை நடந்துகிட்டு இருந்தது. 10:15 மணிக்கு பூர்ணா வந்து எப்பவும் போல அலுவலக அறைக்குள்ள தன்னுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா. வியாபார விஷயமா வெளியில அலைஞ்சிட்டு 12 மணி சுமாருக்கு பிரம்மநாயகம் கடைக்கு வந்தாரு. பூர்ணா கிட்ட போய் அறைக்குள்ள கொஞ்ச நேரம் சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு. அவளும் பதிலுக்கு கத்துனா. 2 பேரும் அறைக்குள்ள போட்டுக்கிட்ட சத்தம் கடை முழுசும் கேட்டுது. சத்தம் போட்டுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக பின்கட்டுக்கு போயிருந்தாரு பிரம்மநாயகம். அவர் உள்ள போய் 15-20 நிமிஷங்கள் கூட ஆயிருக்காது.
கடவாசல்ல ஒரு பெரிய கார் வந்து நின்னுது. அதிலிருந்து 2, 3 பேர் இறங்கி வந்தாங்க. பார்த்தா ஏதோ அரசாங்க அதிகாரிகள் போல இருந்தாங்க. கடையில ஏதாவது வாங்கிட்டு போக வந்திருப்பாங்கங்கிற நினைப்போட நான் அவங்கள உள்ள வரவேற்றேன். நாங்க கடையில ஜாமான்கள் வாங்க வரல. நாங்க 2 பேரும் செக்கிங் இன்ஸ்பெக்டர்கள். விற்பனை வரி, வருமான வரி விஷயமா விசாரிக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே நான் அவங்கள பூர்ணாவோட அறையில கொண்டு போய் விட்டேன். வாசல்ல இருந்த பியூன் மூலமா பின்கட்டில் குளிச்சுக்கிட்டு இருந்த பிரம்மநாயகத்துக்கும் சொல்லி அனுப்புனேன். என் மனசுல சந்தேகமும் பயமும் ஏற்பட்டிருந்தது. அன்னைக்கு அந்த செக்கிங் இன்ஸ்பெக்டர்கள் நல்ல காரியத்துக்கு வந்திருக்கிற மாதிரி எனக்கு தோணல. நான் நினைச்சதும் சந்தேகப்பட்டதும் வீண் போகல. இத்தனை வருஷங்களா பிரம்மநாயகம் விற்பனை வரி, வருமான வரி துறையில செய்திருந்த அத்தனை மோசடிகளையும் 40 நிமிஷங்கள்ல அவங்க அம்பலமாக்கிட்டாங்க. எல்லா விவரங்களையும் குறிச்சுக்கிட்டு போலீஸுக்கு ஃபோன் பண்ணாங்க. போலீஸ் வேன் வந்தது. வந்த உடனே பிரம்மநாயகத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. போய் 2, 3 மணி நேரத்துல அவர் ஜாமீன்ல திரும்பி வந்தாரு. அவர் திரும்பி வந்தப்போ பூர்ணா இல்ல. அவ 3 மணி சுமாருக்கு அலுவலகத்து அறையை பூட்டிக்கிட்டு போயிட்டா. வரும்போதே பிரம்மநாயகம் அடிப்பட்ட புலிய போல சீறிக்கிட்டு தான் வந்திருந்தாரு. பூர்ணா தான் காட்டி கொடுத்துருக்குறாங்கிறத சந்தேகம் இல்லாம அவர் புரிஞ்சு வச்சிருந்தாரு. ஜாமீன்ல வந்த பிறகு அவரை பார்க்கவே பயமா இருந்தது. அவர் எங்கேயும் வெளியே போகல. பின்கட்டில் அவருடைய அறைக்குள்ளேயே பித்து பிடிச்சவரை போல உட்கார்ந்துகிட்டு இருந்தாரு. சோமுகிட்ட சொல்லி நெருப்பு கொண்டு வர சொல்லி ஏதோ சில கடிதங்களையும் கணக்கு பேரேடுகளையும் அறைக்குள்ளேயே கொளுத்துனாராம் அவரு. அலுவலக சாவியை பூர்ணா கொடுத்துட்டு போயிருக்காளா அப்படின்னு என்ன கூப்பிட்டு கேட்டாரு அவரு. இல்ல, வழக்கமா அவ என்கிட்ட அல்லது சமையல்கார சோமுகிட்ட கொடுத்துட்டு தான் போவா. ஆனா இன்னைக்கு கையோட கொண்டு போயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொன்னேன் நான். சாவியே பூர்ணா கொண்டு போயிட்டான்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு வந்த ஆத்திரத்துக்கும் வேதனைக்கும் ஒரு அளவே இல்லை. சாவி இல்லாட்டா என்ன, நீயும் சோமுவும் சேர்ந்து கதவை உடைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாரு. நாங்க பதில் சொல்லல. அவரும் அதுக்கு மேல எங்களை வற்புறுத்தல. 7 மணிக்கு நான் கடை வேலையை முடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். மறுநாள் காலையில வழக்கம் போல வேலைக்கு போனப்பவும் விசேஷமா எதுவும் நடக்கல. பிரம்மநாயகம் முதல் நாள் ராத்திரி பித்து பிடிச்சவர் போல நிலையில அறைக்குள்ளேயே கிடந்திருக்காரு. அவரை பார்க்க பரிதாபமா இருந்தது. 9 மணிலிருந்து 10:15 மணிக்குள்ள பூர்ணா வந்துட்டாளான்னு 20, 30 தடவையாவது முன்கட்டுக்கு கேட்டு அனுப்பியிருப்பாரு அவரு. காலையிலிருந்து அவர் குளிக்கல, சாப்பிடல, வெறி பிடிச்சவரை போல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சோமு சொன்னான். 10:15 மணிக்கு பூர்ணா வந்து கதவை திறந்துக்கிட்டு அறைக்குள்ள போய் உட்கார்ந்தா. உடனே நான் பின்கட்டுக்கு போய் அவ வந்துட்டா, அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். வந்துட்டாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வேகமா எழுந்திருந்து வந்தாரு. அறைக்குள்ள நுழைஞ்சாரு. நாங்கெல்லாம் அவங்க இடத்துல உட்காந்துக்கிட்டு என்ன நடக்க போகுதோன்னு பயத்தோட காதை தீட்டிக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பிரம்மநாயகம் உள்ள போன உடனே பலத்த கூப்பாடோ விவாதமோ உண்டாகல. அமைதியாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்க போல இருக்கு. 1/2 மணி நேரம் ஆனதும் சத்தம் அதிகமாச்சு. அறையே இடிஞ்சு விழுற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பாடு போட்டுக்கிட்டாங்க. திடீர்னு அந்த பொண்ணு பூர்ணா பயங்கரமா அலற சத்தம் கேட்டுது. பிரம்மநாயகத்தோட குரல் கேட்கவே இல்லை. நானும் இன்னும் 2, 3 பேரும் சேர்ந்து அறையோட கதவுகளை திறந்துக்கிட்டு உள்ள போய் பார்த்தோம். அப்பப்பா, என்ன கோரமான காட்சி! காகிதத்தை வெட்டுறதுக்காக மேஜை மேல வச்சிருந்த நீளமான கத்திய அவளோட நெஞ்சில 4-5 தடவை குத்தி எடுத்துட்டாரு பிரம்மநாயகம். வெறி பிடிச்சிட்டதால நிறுத்தாம கத்தியை குத்தி குத்தி உருவிக்கிட்டு இருந்தாரு. மேஜை, நாற்காலி, ஃபைல்கள், கணக்கு புத்தகங்கள், டைப்ரைட்டர் எல்லா இடத்துலையும் சிவப்பு ரத்தம் பீறிட்டு சிதறி இருந்தது. நானும் மற்றவங்களும் அவருக்கு பக்கத்திலேயே போக பயப்பட்டுக்கிட்டு வெளியே ஓடி வந்துட்டோம். கூப்பாட்டையும் அலறலையும் கேட்டு கடவாசல்ல என்னவோ ஏதோன்னு கூட்டம் கூடிருச்சு. 1/4 மணி நேரம் கழிச்சு கைகள்லையும் உடம்போட பல பாகங்களையும் ரத்தக்கரையோட தாமாவே அறையிலிருந்து வெளியே வந்தாரு பிரம்மநாயகம். அவருடைய கண்களில் கொலை வெறி அப்பவும் அடங்கல. எல்லாரும் அவரவர் இடத்துல என்ன செய்யறதுன்னு தோணாம திகைச்சு போய் நின்றுகிட்டு இருந்தோம். அவர் நேரா ஃபோன் இருந்த இடத்த நோக்கி போனாரு. ஃபோனுக்கு பக்கத்துல உட்கார்ந்துருந்த ஆளு பயந்து எழுந்து பின்வாங்கினான். ரத்தக்கரை படிஞ்ச கையால அவராவே தான் கொலை செய்துட்டதா போலீஸுக்கு ஃபோன் செய்தாரு. பிறகு எங்களையெல்லாம் பார்த்து நிதானமா சொன்னாரு, நாளையிலிருந்து இந்த கடை நடக்காது, உங்களுக்கெல்லாம் இனிமே இங்க வேலை இல்லை அப்படின்னு. நாங்களும் ஒன்றும் பதில் சொல்ல தோணாம இருந்துட்டோம். பிறகு கடவாசல்ல கூடியிருந்த கூட்டத்தை பார்த்து, ஏன் கூட்டம் போடுறீங்க, போயிருங்க அப்படின்னு சொன்னாரு அவரு. போலீஸ் லாரி வந்தது. அவரை கைது பண்ணாங்க.
எங்கள்ல சிலரை கொலைக்கு சாட்சியங்களா பதிவு செய்துகிட்டாங்க. கொலை செய்யப்பட்ட பூர்ணாவோட உடலை வைத்திய பரிசோதனைக்காக அப்புறப்படுத்தினாங்க. எங்க எல்லாரையும் வெளியேத்திட்டு கடையோட எல்லா பகுதிகளையும் பூட்டி சீல் வச்சு போலீஸ்காரர்களை காவல் வச்சாங்க. பிரம்மநாயகத்தை போலீஸ் லாரியில ஏத்தி கொண்டு போயிட்டாங்க. நடந்தது இதுதான். பிரம்மநாயகம் இப்ப ரிமாண்ட்ல இருக்காரு. அவரை நம்பி 20,000 30,000ன்னு ஏராளமான தொகைகளுக்கு சரக்கு கொடுத்தவங்க எல்லாரும் கையை சுட்டுக்கிட்டு தவிக்கிறாங்க. மனுஷனுக்கு தூக்கு தண்டனைக்கு குறைவா வேற எதுவும் இருக்காதுன்னு பேசிக்கிறாங்க. சபாரத்னம் இப்படி சொல்லி முடிச்சான். அழகிய நம்பி சிந்தனையில மூழ்கினவனா அதிர்ந்து போய் உட்கார்ந்திருந்தான். ஆமா, நீங்க என்ன செய்ய போறீங்க இனிமே அப்படின்னு சபாரத்னம் அவனை பார்த்து கேட்டான். அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம தயங்கினா அழகிய நம்பி. செய்யறது என்ன? அத இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் எனக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே நான் தீர்மானிச்சு வச்சுட்டேனே அப்படின்னு சொன்னான். ஊருக்கு திரும்பி போகிற திட்டம் தானே அது அப்படின்னு சபாரத்னம் சிரிச்சுக்கிட்டே கேட்டான். ஆமா, இனி கஷ்டமோ நஷ்டமோ அதை பிறந்த மண்ணிலேயே அனுபவிக்கலான்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நீங்க இனிமே என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சபாரத்னத்தை பார்த்து கேட்டா அழகிய நம்பி. உங்களை போலவே எனக்கும் பிறந்த மண் இருக்கே. அருமையான வயல்கள் தென்னந்தோப்பு எல்லாம் இருக்கு. பேசாம வீட்டோட ஒழிச்சுக்கிட்டு யாழ்ப்பாணத்துக்கு திரும்பி போக போறேன். ஊரோட நிலங்கரைகளை பார்த்துக்கிட்டு ஒழிஞ்ச வேளைகளில் தமிழ் இலக்கியங்களை படிச்சுக்கிட்டு நாட்களை கழிக்க போறேன். மனுஷர்கள் நம்பி நம்பி வாழ்ந்து அலுத்து போயிருச்சு. அதனால மண்ணை நம்பி வாழ புறப்பட்டுட்டேன். மனுஷங்களை நம்பி வாழ்றப்போ குறுக்கிடுற போட்டி, பொறாமை, சூழ்ச்சி, வஞ்சகம், துரோகம் இதெல்லாம் மண்ணை நம்பி வாழும்போது ஏற்படாது. அந்த வாழ்க்கையில அமைதி இருக்கும், இன்பம் இருக்கும், பண்பு இருக்கும், தன்னம்பிக்கை இருக்கும். சபாரத்னம் இப்படி சொன்னதை கேட்டப்போ அழகிய நம்பிக்கை உள்ளமெல்லாம் சிலிர்க்கிற மாதிரி இருந்தது. ஆண்டவன் எனக்கும் சபாரத்னத்துக்கும் ஒரே மாதிரி இதயத்தை படைச்சிட்டானா? இலங்கையோட மலைப்பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள்லையும் ரப்பர் தோட்டங்கள்லையும் உழைக்கிற மக்களை பார்த்தப்போ என்னுடைய மனசுல என்னென்ன எண்ணங்கள் தோணுச்சோ அதே எண்ணங்களை இவரும் சொல்றாரே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டான் அவன். நீங்க என்னைக்கு யாழ்ப்பாணத்துக்கு புறப்படுறீங்க அப்படின்னு கேட்டான் அழகிய நம்பி. இன்னும் 1 வாரம் போல ஆகும் அப்படின்னு சொன்ன சபாரத்னம், ஏன் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டான். இல்லை, சும்மா தான் கேட்டேன். நான் நாளைக்கு காலையில் கப்பல் ஏறலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போதே அழகிய நம்பியோட குரல் தழுதழுத்துது. என்ன, அதுக்குள்ளையா? நீங்கள் சிறை அதிகாரிகள்கிட்ட அனுமதி பெற்று பிரம்மநாயகத்தை சந்திச்சு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு போகலாமே அப்படின்னு சொன்னா சபாரத்னம். வேண்டாம் வேண்டாம், நான் அவரை சந்திக்கவும் விரும்பலை, அவர்கிட்ட சொல்லிக்கவும் விரும்பலை அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. ஏன் அவ்வளவு வெறுப்பா அவர் மேலே அப்படின்னு கேட்டான் சபாரத்னம். வெறுப்பு கிடையாது, அதே சமயத்தில் இரக்கமும் கிடையாது. இனிமே நான் என்னை பற்றி மட்டும்தான் கவலைப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. அந்த கடைக்குள்ள உங்களுடைய பொருட்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டான் சபாரத்னம். அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, இருந்தாலும் அதை நினச்சி நான் காத்துக்கிட்டு இருக்க போகிறதில்ல அப்படின்னு தீர்மானமாக சொன்னா அழகிய நம்பி. அத்தியாயம் 26 பிரியாவிடை. ஓட் ஹவுஸும் திருமதி ஓட் ஹவுஸும் அழகிய நம்பிய ஆனை மட்டும் கெஞ்சி பார்த்தாங்க. நீங்கள் இங்கே வந்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ள இப்படி மனசு வெறுத்து ஊருக்கு திரும்புறது எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் எந்த இடத்த நம்பி எவரை அண்டிக்கிட்டு வந்தீங்களோ அங்கே அவரோட இடத்துல கிடைச்ச விபரீத விளைவுகளால் அவநம்பிக்கை அடைஞ்சிட்டீங்க. அவர் இல்லாட்டா, அவருடைய கடை இல்லாட்டா இவ்வளோ பெரிய கொழும்பு நகரத்தில் உங்களுக்கு வேற வேலை கிடைக்காமலா போயிரும்? நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு மட்டும் சம்மதிங்க, வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஆச்சு. இன்னும் 2 நாட்களில் உங்களுக்கு சரியான இடத்துல தகுதியான வேலையை பார்த்து தரேன். ஊருக்கு போகலன்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும் அப்படின்னு உள்ளம் உருக வேண்டினாரு அந்த வெள்ளைக்கார இராணுவ அதிகாரி. சாப்பிடாம ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அவன் ஊருக்கு திரும்பி போகக்கூடாதுன்னு அடம் பிடிச்சா மேரி. லில்லி கண்கள் கலங்க அவனை ஏக்கத்தோடு பார்த்தா. நாங்கள் இத்தனை பேர் சொல்கிறோமே, நீங்கள் கேட்டாதான் என்ன, ஆனாலும் நீங்கள் இவ்வளவு முரண்டு பிடிக்கக்கூடாது அப்படின்னு அவனை கண்டிக்கிற மாதிரி குரல்ல சொன்னா திருமதி ஓட் ஹவுஸ். இவ்வளவும் மாடி அறையில் பேசிட்டு சபாரத்னமும் அழகிய நம்பியும் கீழே இறங்கி வந்த பிறகுதான் நடந்தது. சபாரத்னமும் அப்போ அங்கே தான் அவங்க கூட இருந்தான். அவங்களுக்கு நடுவில் நடக்கிற பேச்சில் குறுக்கிட்டு பேசாம சிரிச்சுக்கிட்டே உட்கார்ந்துருந்தான். உலகமே தலைகீழாக கவிழ்ந்து நிலக்குலைஞ்சு போனாலும் சபாரத்னத்தோட முகத்துல இருந்து அந்த சிரிப்பு மாறாது போல இருக்கு. நீங்களாவது உங்கள் நண்பர்கிட்ட எடுத்து சொல்லுங்களேன் அப்படின்னு ஓட் ஹவுஸ் சபாரத்னத்தை பார்த்து சொன்னார். நானும் இவ்வளவு அவசரப்பட்டுக்கிட்டு ஊர் திரும்ப வேண்டான்னு உங்களுக்கு முன்னாலேயே சொல்லிட்டேன், ஆனால் இவர் கேட்க மாட்டேங்கிறாரு, நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னா சபாரத்னம். அவங்க பேசிக்கிட்டதை கேட்ட அழகிய நம்பி
தயவு செய்து நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும். 4, 5 நாட்களாவே என்னோட மனநிலை சரியில்ல. வார்த்தைகளால கோர்வைப்படுத்தி சொல்ல முடியாத ஒரு உணர்ச்சி என்னை என்னுடைய பிறந்த மண்ணுக்கு இழுக்குது. உடனே ஓடோடி போய் என்னுடைய அழகான கிராமத்து வயல்வெளிகளையும் மேடும் பள்ளமுமான பிரதேசங்களையும் பார்க்கணும்னு என் மனசு துடிக்குது. வரப்புகள்ல கால் தேய நடக்கணும் போல ஒரு துடிப்பு உண்டாகுது. ஊர்ல இருந்து வந்து 10, 15 நாட்களுக்குள்ள இப்படி ஊரை நினைச்சு ஏங்குறேனா அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். நான் உங்க எல்லாருக்கும் மத்தியில உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாலும் என் மனசோட ஒரு கோடியில என்னோட ஊர் நினைப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. பிறந்த மண்ல போய் நான் பிச்சை எடுத்தாவது பொழைச்சுக்குவேன். என்னுடைய பாதங்கள் இந்த ஊரை விட்டு உடனே போகணும்னு துடிக்குது. தயவு செய்து என்ன போக விடுங்க அப்படின்னு கெஞ்சுற குரல்ல சொன்னா அழகிய நம்பி. இன்னும் கொஞ்சம் வற்புறுத்தினா அவன் அழுதுருவான் போல இருந்தது. அவனுடைய உதடுகள் துடிச்சுது. கண்கள் சிவந்து கலங்கி இருந்தது. அவனை பார்த்தா ஏதோ தெய்வ அருள் வந்தவனை போலவே இருந்தான். அதுக்கு மேல யாருக்குமே அவன்கிட்ட அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட சொல்ல தோணல. எப்பவும் போல சிரிப்பும் கலகலப்புமா இல்லாம அமைதியா அன்னைக்கு இரவு சாப்பாட்டை எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாங்க. சாப்பாட்டுக்கு பிறகு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்துட்டு சபாரத்தினம் புறப்பட்டு போனான். வீட்டுக்கு போய் படுத்திருந்துட்டு காலையில துறைமுகத்துக்கு வழி அனுப்ப வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிளம்புனா அவன். ஆனா ஓட் ஹவுஸ் அவனை போக விடல. இல்ல மிஸ்டர் சபாரத்னம், நீங்களும் இங்கேயே படுத்திருந்துட்டு காலையில எங்க கூட துறைமுகத்துக்கு வந்து இவரை வழி அனுப்பிட்டு அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. சரி, உங்க விருப்பம், நானும் இங்கேயே இருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டான் சபாரத்னம். ஓட் ஹவுஸ், திருமதி ஓட் ஹவுஸ், சபாரத்னம் 3 பேரும் சேர்ந்து உடனே கடை வீதிக்கு போய் அழகிய நம்பிக்கை அன்பளிப்பா கொடுத்து அனுப்புறதுக்காக சில பொருட்களும் பழ வகைகளும் வாங்கிட்டு வர புறப்பட்டாங்க. கார் பங்களா வாசலை தாண்டி போனது தான் தாமதம். மேரி லில்லியும் அழகிய நம்பிக்கை பக்கத்துல வந்து தரையில மண்டிட்டு உட்கார்ந்துகிட்டு அவங்க மனசுல இருக்கிற உணர்ச்சிகளை கொட்ட தொடங்கிட்டாங்க. அந்த 2 பெண்களோட 4 கண்களும் கண்ணீரை சிந்திக்கிட்டு இருந்தது. அதை பார்த்து அழகிய நம்பி, நீங்க 2 பேருமே என் மேல குழந்தைத்தனமா போட்டி போட்டுக்கிட்டு அன்பை செலுத்திட்டீங்க. அதனால தான் இப்படி வேதனைப்படுறீங்க. உங்களுடைய வேதனையை புரிஞ்சுக்கிறத தவிர வேற எதுவும் சொல்ல முடியாதவனா நான் இப்போ இருக்கேன் அப்படின்னு மனமுருகி சொன்னா அழகிய நம்பி. தன்னால முடிஞ்ச வரைக்கும் அந்த 2 பெண்களையும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணான். ஆனா அவனுடைய முயற்சிக்கு பலன் கிடைக்கல. அவங்க 2 பேரும் அழுதுகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. கடை வீதிக்கு போயிருந்த 3 பேரும் 9:30, 9:45 மணிக்கு திரும்பி வந்தாங்க. சபாரத்னமும் அழகிய நம்பியும் மாடி அறையில போய் படுத்துக்கிட்டாங்க. 2 பேருக்குமே படுத்த உடனே உறக்கம் வரல. அன்பான நண்பனை பிரிய போறோமேங்கிற கவலை 2 பேருடைய மனசுலையுமே இருந்தது. காலையில 8 மணிக்கு கப்பல் புறப்படுது. 7 மணிக்கே எல்லாரும் துறைமுகத்துக்கு புறப்பட்டு போயிட்டாங்க. கார்ல போய்கிட்டு இருந்தப்போ மேரியும் லில்லியும் அழகிய நம்பியோட வலது கையில விரலுக்கு ஒண்ணா 2 மோதிரங்களை அவங்களுடைய கைகள்ல இருந்து கலத்தி அணிவிச்சாங்க. அந்த மோதிரங்கள்ல எனாமல் எழுத்துக்கள்ல மேரி லில்லிங்கிற பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய நினைவா உங்க கைவிரல்கள்ல இந்த மோதிரம் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு அந்த பெண்கள் உருக்கமா வேண்டிக்கிட்டாங்க. பதில் சொல்ல வார்த்தைகள் வராம தலையை மட்டும் அசைச்சான் அழகிய நம்பி. அப்போ சபாரத்னம் அவனுடைய இடது கையை பிடிச்சு அழகான புதிய கை கடிகாரம் ஒன்றை எடுத்து அவனுடைய கையில கட்டிவிட்டான். இந்த கடிகாரத்துல நேரத்தை பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய நினைவு உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சான். அவங்களுடைய அன்பளிப்புகளை வேண்டான்னு மறுக்க துணிவில்ல அழகிய நம்பிக்கை. அதையெல்லாம் ஏத்துக்கிட்டு எப்படி நன்றியை சொல்றதுன்னு அவனுக்கு தெரியல. திகைச்சு போய் உட்கார்ந்துருந்தான் அவன். அப்போ ஓட் ஹவுஸும் திருமதி ஓட் ஹவுஸும் 2, 3 பழக்கூடைகளையும் இலங்கையில மட்டுமே கிடைக்கக்கூடிய நல்ல பட்டு ஜப்பான் துணிகள் அடங்கின பெட்டிகளையும் அவனுக்கு அன்பளிப்பா கொடுத்தாங்க. துறைமுகத்துக்கு போய் சுங்க பரிசோதனை முடிஞ்ச உடனே நீங்க எல்லாருமா சேர்ந்து என்னுடைய சுமையை அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போதே அழகிய நம்பியோட நாக்கு தழுதழுத்தது. கண்கள் கலங்கி ஓரங்கள்ல நீர் கசிஞ்சுது. அவன் சொன்னதை கேட்ட சபாரத்னம், கைச்சுமையை மட்டுமா அதிகப்படுத்தி இருக்கோம், இதய சுமையையும் அதிகமாக்கித்தான் அனுப்புறோம் அப்படின்னு புன்னகையோட சொன்னான். ஓட் ஹவுஸ் கப்பல்ல அவன் வசதியா பிரயாணம் பண்றதுக்காக முதல் வகுப்புல டிக்கெட் வாங்கி கொடுத்திருந்தாரு. லில்லியும் மேரியும் பறிகொடுக்க முடியாத இழக்கக்கூடாத ஒரு பொருளை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துகிட்டு இருக்கவங்கள போல கடலையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு நின்னாங்க. எப்போதாவது மறுபடியும் இந்த நாட்டில் வந்து வேலை பார்க்குற ஆவலோ வாய்ப்போ ஏற்பட்டா நீங்க எங்களை எல்லாம் சந்திக்க தவறக்கூடாது அப்படின்னு சொன்னாரு ஓட் ஹவுஸ். வருவேன், ஆனா அப்படி வர்றது உங்களை எல்லாம் பார்க்கறதுக்காக இருக்குமே இல்லாம வேலைக்காகவோ பிழைப்புக்காகவோ இருக்காதுங்கிறத நான் உறுதியா தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா அழகிய நம்பி. ஏன் அப்படி? வேலைக்காக வர்றதுல ஒன்றும் தவறு இல்லையே
அப்படின்னு கேட்டாரு ஓட் ஹவுஸ். தவறோ தவறில்லையோ, எனக்கு அது பிடிக்காம போயிருச்சு. பிரம்மநாயகங்கிற போலி மனுஷருக்காக ஒரு தடவை அந்த தவறை செய்துட்டேன். இனி மறந்தும் அப்படி செய்ய மாட்டேன். அழகிய நம்பி இப்படி சொல்லும்போதே அவனுடைய கண்கள்ல அற்புதமான ஒரு ஒளி மின்னுச்சு. பின்ன என்னதான் செய்ய போறீங்க? வாழ்க்கை நடக்கிறதுக்கு ஏதாவது செய்துதானே ஆகணும். கிராமத்துல போய் என்ன செய்யலான்னு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு ஓட் ஹவுஸ். எதை செய்தாலும், எப்போ செய்தாலும், எப்படி செய்தாலும் அதை நான் பிறந்த மண்ணோட எல்லைக்குள்ளே தான் செய்ய விரும்புறேன். நிழலுக்கு ஒதுங்கிக்கிற ஒரு வீட்டை தவிர எந்த ஆஸ்தியும் என்னுடைய கிராமத்துல எனக்கு இல்லை. என் தகப்பனார் எனக்கு வச்சுட்டு போனதெல்லாம் கடன்கள் தான். ஆனாலும் இப்ப எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டாயிருக்கு. என்னால உழைக்க முடியும் அப்படிங்கிற உறுதி வந்திருக்கு. இலங்கையோட மலைப்பகுதிகளில் தேயிலை தோட்டங்கள்லையும் ரப்பர் தோட்டங்கள்லையும் ஆயிரம் ஆயிரம் தமிழ் கூலிகளை பார்க்கும்போது அவங்க அதிகமாக உழைச்சிட்டு கொஞ்சம் ஊதியமும் குறைஞ்ச வசதிகளுமா வாழ்றத பார்க்கும்போது என் மனசு கொதிச்சுது. அந்த வினாடியிலிருந்து என் மனசு மட்டும் மாறல, எனக்காக நான் வகுத்துக்கிட்டு இருந்த லட்சியமே மாறி போயிருச்சு. பிரம்மநாயகத்தோட கடையில இந்த முறிவுகள் எல்லாம் ஏற்படாம ஒழுங்கா இருந்திருந்தா கூட நான் இங்க வேலை பார்த்துருக்க மாட்டேன். இன்னைக்கு கப்பல் ஏறுறத போல இன்னும் 4 நாள் கழிச்சு கப்பல் ஏறி இருப்பேன். இப்படி அவன் சொன்னதை கேட்டு ஓட் ஹவுஸ் பெருமூச்சு விட்டாரு. அப்போ கப்பல் புறப்படுறதுக்கு அடையாளமான முதல் சத்தம் எழுந்தது. கூலிகள் ஜாமான்களை தூக்கிக்கிட்டு அவன் உட்கார வேண்டிய இடத்துக்கு மேலே கொண்டு போய் வச்சாங்க. 2வது ஒலியும் முழங்குச்சு. அழகிய நம்பி கப்பல்ல ஏறி மேல்தட்டோட கிராதியை பிடிச்சிக்கிட்டு நின்னான். 3வது ஒலி முழங்கிக்கிட்டு இருக்கும்போதே கப்பல் நகர்ந்தது. அவன் கீழே நின்றுக்கிட்டு இருந்தவங்கள பார்த்து கை கூப்புனான். எப்பவாவது தமிழ்நாட்டுக்கு வந்தா குறிஞ்சியூருக்கு வாருங்க அப்படின்னு அவன் சொன்ன சொற்கள் கப்பல் புறப்பட்டப்போ ஏற்பட்ட ஒலி குழப்பத்துல அவங்களுடைய காதுகளை எட்டிச்சோ இல்லையோ தெரியல. அத்தியாயம் 26 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.